பண்ணது இந்த பவர்ஃபுல் கத்தி தான். ஆடமுக்கு என்னதான் ஆச்சு? ஆடமும் அந்த பவர்ஃபுல் கத்தியை வச்சு ஏதோ ஒரு சீல்டு மாதிரி உருவாக்குறான். ரூக்கு அலர்ட்டாரு, இத நடக்க போகுது. இவனுக்கு என்னதான் ஆச்சு? ஆடம் கிட்ட இருந்த கத்தியும் இப்ப பயங்கரமா மாறிடுச்சு. எதுக்காக நடந்துகிட்டு இருக்கு? சாதாரணமா இருந்த ஆடமும் அவன் என்ன பண்ணனு கூட தெரியல. மோஸ்ட் பவர்ஃபுல் முழு ரெட் கிரிமினலாவே மாறிட்டான். ஆடம ரெட் கிரிமினல் மாத்துறது இந்த கத்தி தான். ரெட் கிரிமினல் ஒரு ராய்ச்சரை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அண்ணே சொல்லுங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்? இவன் நான் காரிடவா நினைச்சேன். ரெட் கிரிமினல் ஒரு ராய்ச்சர் கிட்ட. அண்ணே அந்த அண்ணாச்சி நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க ரெண்டு பேரோட பவரும் எனக்கு வேணும். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, கண்டிப்பா என்னுடைய முழு பவரும் உடம்புல வந்துடும். சாதாரணமா இருந்த ரெட் கிரிமினல் இப்ப ரொம்ப பயங்கரமா மாறிட்டான். மொத்த பவரும் இப்ப ரெட் கிரிமினல் கிட்ட தான் இருக்கு. ரெட் கிரிமினலும் எல்லார்கிட்டயும் இப்ப பாப்பீங்கடா என்னுடைய மொத்த பவரும். சாதாரணமா இருந்த ரெட் கிரிமினலும் டேய் அவங்க கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. டேய் கொஞ்சம் வெயிட் பண்றா, இப்ப நம்ம கிட்ட நிறைய கார்ட்ஸ் வர போறாங்க. பேர் வர போறாங்க. நீ என்ன பண்ண போற? அப்படியே நம்ம பெருசா ஏதாவது பண்ண அவங்கள நீ சாதாரணமா நினைச்சிடாத. அவங்க கிட்ட நிறைய பவர் இருக்கு. டேய் மண்டவோட நீ என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. உன்னைய அழிக்க நினைக்கிற அந்த கேங்க கொல்லணும்னா காத்துக்குள்ள இருக்காங்க. அந்த கேங்க எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான். என்ன வழி? ராய் ஸ்டார் மாதிரி ஒரு பயங்கரமான வீரனை உருவாக்கணும். டேய் மண்டவோட நீ என்ன சொல்ற? டேய் இதை விட்டு நமக்கு வேற வழியே இல்ல. அந்த மண்டவோடும் நான் வர வைக்க போறேன். அந்த மண்டவோடு சொன்ன மாதிரியே ராய் ஸ்டார் மாதிரி ஒரு வீரனை உருவாக்கிட்டு இந்த வீராதி வீரன் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, அவன் கையில ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் வெப்பனும் வச்சிருக்கான். இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நினைச்ச மாதிரியே